உணவில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். உப்பு மற்றும் சர்க்கரையில் மறைந்திருக்கும் ஆபத்து. சைரன் ஆப் எல் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். நம் உணவில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்கை பற்றி பார்க்கப் போகிறோம். குறிப்பாக உப்பு மற்றும் சர்க்கரை போன்ற அன்றாட பொருட்களில். 1. மைக்ரோ பிளாஸ்டிக் என்றால் என்ன? மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது சிறிய பிளாஸ்டிக் துகள்கள். பெரும்பாலும் 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு கொண்டவை. அவை பெரிய பிளாஸ்டிக் பொருட்களின் முறிவிலிருந்து வருகின்றன, மேலும் அவை தொழில்துறை நோக்கங்களுக்காக அந்த அளவில் நேரடியாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த சிறிய துகள்கள் இப்போது எல்லா இடங்களிலும் உள்ளன. நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் நீர் மற்றும் ஆம், நாம் உட்கொள்ளும் உணவில் கூட. 2. இந்திய பிராண்டுகள் குறித்த ஆய்வு முடிவுகள். சுற்றுச்சூழல் தன்னார்வ தொண்டு நிறுவனமான டாக்ஸிக்ஸ் லிங்கின் சமீபத்திய ஆய்வில் பல பிரபலமான இந்திய பிராண்டுகளில் உப்பு மற்றும் சர்க்கரையிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ளது என்பது தெரியவந்தது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகளின் அளவு, வகைகள், வடிவங்கள், அளவுகள் மற்றும் வண்ணங்களை இந்த ஆய்வு அளவிட்டது. அதிர்ச்சியூட்டும் வகையில் சோதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாதிரியிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருந்தது. 1 கிலோகிராமுக்கு 6.71 முதல் 89.15 துண்டுகள் வரை செறிவுகள் இருந்தன. 3. நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இது ஏன் முக்கியமானது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மற்றும் நானோ பிளாஸ்டிக் எனப்படும் சிறிய துகள்கள் நம் சூழலில் மட்டுமல்ல, அவை நம் உடல்களிலும் உள்ளன. இந்த சிறிய துகள்கள் மூளை மற்றும் நஞ்சுக்கொடி உள்ளிட்ட உறுப்புகளில் ஊடுருவக்கூடும். மேலும் அவை பல்வேறு திசுக்களிலும் காணப்படுகின்றன. இருதய பிரச்சினைகள் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான உடல்நல பிரச்சினைகளுடன் அவை இணைக்கப்படலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 4. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் உலகளாவிய இருப்பு. மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது இந்தியர்களின் பிரச்சினை மட்டுமல்ல, அவை உலகளாவிய பிரச்சினை. அவை கடலின் அடிப்பகுதியிலும், துருவ பனிக்கட்டியிலும், எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் காற்றிலும் கூட காணப்படுகின்றன. அவை எல்லா இடங்களிலும் உள்ளன: கடல்வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள். 5. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் மிகப்பெரிய ஆதாரங்கள். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் எங்கிருந்து வருகின்றன? ஆடை, வாகன டயர்கள், உணவு மற்றும் நீர் பேக்கேஜிங், அழகு சாதன பொருட்கள் மற்றும் தொழில்துறை செயல்முறைகள் ஆகியவற்றிலிருந்து இவை வருகின்றன. ஒவ்வொரு முறையும் நாம் துணிகளை கழுவும்போது, கார்களை ஓட்டும்போது அல்லது பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கை பயன்படுத்தும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பரவுவதற்கு நாம் பங்களிக்கிறோம். 6. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை படிப்பதற்கான சவால்கள். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் முழு தாக்கத்தை புரிந்துகொள்வதில் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று கட்டுப்பாட்டு மாதிரிகள் இல்லாதது. மைக்ரோ பிளாஸ்டிக் உண்மையில் எல்லா இடங்களிலும் இருப்பதால் எங்கள் கண்டுபிடிப்புகளை அவற்றைக் கொண்டிருக்காத எதையும் ஒப்பிட முடியாது. இது மனித ஆரோக்கியத்தில் அவற்றின் சரியான தாக்கத்தை அளவிடுவது கடினம். 7. என்ன செய்யலாம்? இதை நாம் என்ன செய்ய முடியும்? உற்பத்தி செயல்முறைகளை மேம்படுத்துதல். ஒழுங்குமுறை தரங்களை மேம்படுத்துதல். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் பிரச்சினை குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை ஆய்வு பரிந்துரைக்கிறது. பிளாஸ்டிக்கை நம்பியிருப்பதை குறைத்து மாற்று வழிகளை கண்டுபிடிப்பது முக்கியம். எனவே மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது நம் அனைவருக்கும் ஏற்கனவே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல். அவற்றை நாம் முற்றிலுமாக தவிர்க்க முடியாது என்றாலும்
சிக்கலைப் பற்றி அறிந்திருப்பது மாற்றத்திற்கான முதல் படியாகும். நமது பிளாஸ்டிக் தடத்தை குறைக்கவும், நமது ஆரோக்கியத்தையும் நமது கிரகத்தையும் பாதுகாக்க வலுவான விதிமுறைகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆஃப் எர்த் சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உணவில் மைக்ரோ பிளாஸ்டிக் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்னென்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.